பணிந்திருக்க நல்வரம் அருள்வாய் தேவா 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 தேவா. ஓம் சிவாய நமக, ஓம் சக்தியாய நமக, ஓம் சிவாய நமக. சக்தி திதி சம்ஹாரம் என்று சொல்லக்கூடிய முத்தொழிலுக்கு முதல்வராக விளங்கக்கூடிய சிவபெருமானின் நெற்றி கண்களில் இருந்து அவதரித்து அமரர்கள் குறை தீர்த்து தெய்வேந்திர மகள் தெய்வ யானையை திருப்பரன் ஒன்றிலே மனமுறிந்து இன்றைய கழுகாசனத்திலே பெற்றிருக்கின்றேன். வழக்கம் வரும் பக்தர்கள் அனைவரும் வந்து சென்று விட்டார்கள். ஆனால் நாரதரை மட்டும் இன்னும் காணவில்லை. நாரதரை காண்பதற்கு முன்பாக எல்லா வல்ல அந்த மகா கணபதி, துர்கா கணபதி, துவிமுக கணபதி, மேல்நிலைப்பட்டி ஓம் ஸ்ரீ மென்னாண்டார் பெருமானை கற்பக விநாயகனை திகட சக்கர சமூகம் ஐந்துள்ளார் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர வன்மணி யாவரை விகட சக்கர மெய்ப்பதம் போற்றுவோம் என்று போற்றி எல்லா வல்ல அந்த அருள்மிகு அனந்தநாயகி அம்மன், எல்லா வல்ல அந்த நெடுமுடி கைலாசநாதர் பிரசன்னாகி சங்கரதா சுவாமிகளுடைய மலர்ப்பதம் மணிந்து நாரதரை சந்திப்போம். பிரணவ பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சுவாமி பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவாழ் முதரவாணி பெருவாழ் முதரவாணி பிரணவ பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சுவாமி பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவாழ் முதரவாணி பெருவாழ் முதரவாணி பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவாழ் முதரவாணி பெருவாழ் முதரவாணி. ஜீவனதியால காவிரி தந்த ஜெகல் ரட்சகா சரணம் சித்தர்கள் பக்தர்கள் இணைய மேடையில் சிரிக்கும் பூரணாச்சரணம் பக்தர்கள் இதய மேடையில் சிரிக்கும் பூரணாச்சரணம்
ஜோதியே சரணம் பிரணவ பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சுவாமி பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவாழ்வு தரவானே பெருவாழ்வு தரவானே. யானை வரும் பின்னே மனை ஓசை வரும் முன்னே என்று சொல்வதற்கு இணங்க நாரத மகிழ்ச்சி வருகிறது ஒரு மீனாகாரம் கேட்கின்றது. அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே பாதுகாக்குமே. அழகுக்கு பொருள் கூறு கலை தெய்வமே எது பாதை என்று நான் அறியாத போது பாதை என்று நான் அறியாத போது இது பாதை என்று என்னை நடை போட வைத்தாய். தன்மானம் ஞானம் நீ தந்த காணமோ மானம் ஞானம் நீ தந்த தமிழ் ஞானம் போற்றுவது உன் சன்னிதானம். அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே இந்த கலையாவும் நீ தந்த அருள் செல்வமே. அழகுக்கு பொருள் கூடும் கலை தெய்வமே அறிவோடு மாதிரம் வேல் கொடுத்தது உன் அழகான மகிழ்ந்து ஆட வந்தது. அறிவோடு மாவீரம் வேல் கொடுத்தது உன் அழகான மகிழ்ந்து ஆட வந்தது. சந்தனமை திருப்புகள் உங்கள் சொந்தமானது. திருப்புகள் உங்கள் சொந்தமானது. சந்தனனும் மந்திரம் எந்த கவசமானது. அழகுக்கு பொருள் போடும் கலை தெய்வமே. இந்த கலையாவும் நீ தந்த அருள் செல்வமே. அழகுக்கு பொருள் போடும் கலை தெய்வமே. முருகா, முத்தமிழ் குமரா, சரவணா, சண்முகா, சடாச்சரா, கை தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றிய மூத்த குடி பிறந்த தமிழ் குடி தமிழன தலைவா தங்கமயில் மீதேறி தரணியங்கு போர்வனக்கு தனக்கு நிகர் தானே என தனிப்பொருள் சுடரான தனிக்க வேளா கழிதாசர கந்தா அடிய பிரியரே வருக திருலோக சஞ்சாரியே வருக தங்களுடைய வரவு நண்பரவாகிய மங்களம் உண்டாகட்டும் நாரதரே மங்களம் உண்டாகட்டும். இசை மேதையே இசை மேதையே இனிதான சுரையான இசை மேதையே இனிதான சுரையான இசை மேதையே எனதல் முக்குயர்வான நவயோகியே இனிதான சுரையான இசை மேதையே மனிதாவின் மனசே ஆரதரே ஆரதரே ஆரதரே
மதரதே இனிதான சுரையான இசை வேலையே அகங்காரனின் குணம் கொள்கை ஒளித்திடும் வல்லவரே அரண்மாலையில் சுரமானிலர் அனைவருக்கும் வல்லவரே நேர்வங்களாம் செல்வே கடத்தில் விடுத்து நிகழ்ந்தம் எடுத்து கடத்தில் விடுத்து நிகழ்ந்தம் எடுத்து கடத்தில் விடுத்து இனிதான சுரையான இசை மேதையே இசை மேதையே இசை மேதையே முருகா என்ற தங்களுடைய வருகையை பார்த்தால் ஏதோ ஒரு வித சந்தோஷமான முகம் அதிக மகிழ்ச்சியாக தெரிகிறது. என்ன விசேஷம்? வேலிமலை சாரலே திணைச்சோலை மத்திகளே தங்களுக்கென ஒரு அழகிய கனியை கண்டேன் வைத்துணை தேசம் பகை என்று நெருங்காமலே விலகி நின்றாலும் தன்னிழல் தன்னை தொடர்வது போல் மீண்டும் ஒரு கனி வரும்போதே அழகுக்கு பொருள் கோரும் கலை தெய்வமே. நாடக உலகத்துல முடிசூடா மன்னனாக திகழ்ந்த ஆர்வி உடையப்பா தேவன் அவர்கள் பாடிய பாடல் இந்த பாடல். அழகிற்கு பொருள் கூறும் கலை தெய்வம் என்பது முருகன் அடிமைங்கிற திரைப்படத்துல கேவி மகாதேவன் ஐயா அவர்களுடைய இசையில ஆர்வி உடையப்பா தேவர் அவர்கள் பாடிய இந்த அற்புதமான பாடலை அழகாக பாடி வந்தேன். உங்களுடைய கலை சேவை மென்மேலும் வளர எல்லா வல்ல அந்த இறைவனும் இயற்கையும் அருள் புரியட்டும். வாழ்க வளமுடன். கனி அப்படின்னா முன்னாடி ஒரு கனியை கொண்டு வந்திய அதனால ஒரு படை வீடு கிட்டியது கனியில உடனே என்னோட நாகம் உங்களுக்கு வந்துருது. கனியை வச்சே மாப்பிள்ளைட்ட விளையாடணும்னு நீங்களும் கனியை வச்சு விளையாண்டுருக்கீங்க. நானும் விளையாண்டேன். மாடு மேய்க்கும் திருவனாக நாவல் மரத்துல இருந்து அம்மையார் வந்தா. சரி, நான் கேட்டேன், என்ன பாட்டி பசியா இருக்கா, கனி வேணுமா அப்படின்னு கேட்டேன். வேணும்னு சொன்னா. அப்ப நான் என்ன கேட்டேன், சுட்டா பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்டேன். நான் உட்கார்ந்து இருக்கிறது நாவல் மரம் தான். அந்த கிழவி என்கிட்ட என்ன கேட்டிருக்கணும், ஏப்பா நீ நாவல் மரத்துல தானே இருக்க, நாவல் கனியை யாராவது சுட்டு சாப்பிடுவாங்களா, நீ சுட்டா பழம் வேணுமான்னு கேட்கிறியடா அப்படின்னு கேட்டுக்கணும்ல. அவ ஏன் கேட்கல, நம்ம எவ்வளவு பெரிய ஆளு, இவன் ஒரு சாதாரண மாடு மேய்க்கிற சின்ன பையன், இவங்கிட்ட போய் நம்ம ஒரு விளக்கம் கேட்டு இவன் ஒரு விளக்கம் சொல்லி அதை நம்ம தெரிஞ்சுக்கணுமாங்கிற கருவம். அப்ப என்ன பண்ண, சுடாத வளமே குடுறா அப்படின்னா. நான் மரத்தை உழுப்புனே, கனி கீழே விழுந்துச்சு. கீழே விழுந்த கனியை எடுத்தா அதை ஒட்டி இருக்கக்கூடிய மண்ணை அகற்றுவதற்காக அவ பூ பூன்னா. அப்பதான் நான் கேட்டேன், என்ன பாட்டி கனி சுடுதா அப்படின்னு. அப்பதான் பாடுனா, கருங்காலி கட்டைக்கு நானா கோடாளி, இருங்கதலை தந்தைக்கும் நானும் பெருங்காணி, காரருமை மேய்க்கின்ற காளைக்கு நான் தோற்றேன் ஈரவு துஞ்சாது. எவ்வளவு பெரிய ஆள்றா நானு, எத்தனை சபையை பார்த்தவன் நானு. ஒரு சாதாரண ஒரு மாடு மேய்க்கிற சின்ன பையனை தோத்துட்டேனே, 2 நாளைக்கு தூக்க முடியாதே அப்படின்னா. இப்ப அவையாட்ட போய் சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு நான் ஏன் கேட்டேன்னு தெரியுமா? சாதாரண விஷயமா கேட்டீங்க. சுட்ட பழம்னா என்ன, சுடாத பழம்னா என்ன? சுட்ட பழம்னா, இந்த பூலோகத்தில் உன் உயிர் துறந்த பிறகு, உன்னுடைய உடலை கொண்டு போய் மயானத்திலே சுட்ட பிறகு ஆத்மாவாக வந்து என்னை அடையணும்னு நீ விரும்புகிறாயா, அல்லது சுடாமல் இந்த பூத உடலோடு உயிரோடு கைலைக்கு வரணும்னு நீ ஆசைப்படுறியா
அப்படின்னு அவையினுடைய அறிவிக்கனை திறந்து வைப்பதற்காக அன்று நடத்தப்பட்ட திருவிளையாடல். ஆமா. அதனாலதான் பாருங்க, சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் சேரமான் பெருமானுக்கு எங்க அப்பன் ஈசன் ஓ உன்னுடைய சுந்தர தமிழை நான் கையில கேட்கணும் வாடான்னு வாடா கூப்பிடுறாரு. கையிலேக்கு. 2 பேருக்கு வெள்ளை யானையும் வெள்ளை குதிரையும் அனுப்புறாரு. அவங்க 2 பேரும் கையிலேக்கு புறப்படுறாங்க. எந்த ஊர்ல இருந்தனாக்க இன்னைக்கு அந்த ஊர் வந்து கேரள மாநிலத்தில் இருக்கு, திருவஞ்சை களம்ங்கிற தலம். அவங்க 2 பேரும் புறப்படும் போது அவையார் வருவான். நாங்க 2 பேரும் கையிலேக்கு போறோம், நீ வரியா கேட்கிறாங்க. ஆசை இல்லாம இருக்குமா? அவையார் புறப்படுவா, எங்க அண்ணன் விநாயகர் தடுப்பார். தடுத்துருவாங்க. என்னை பத்தி ஒரு அகவல் பாடு. அவங்களுக்கு முன்னாடி ஒன்னே கொண்டு போய் நான் அவர் சாதாரண அப்படின்வார். அப்ப பாடியதுதான் சீதக்கடவு செந்தாமரை பூவும் அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயகர் அகவல். ஔவையார் பாடி முடிச்சா எங்க அண்ணன் என்ன பண்ணாரு, துதிக்க நீட்டினாரு. அவங்க 2 பேரும் கையிலைக்கு போறதுக்கு முன்னாடி அவையாரை கொண்டு போய் கையில விட்டார். ஆமா, இது ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பிள்ளையார் வெட்டி வைரவன்பட்டி இருக்குச்சுல, வைரவன் கோயில், அங்கே ஒரு பட்டிமன்றம். பக்தியில் சிறந்து விளங்கியவர்கள் ஆண்களா பெண்களாங்கிற தலைப்பு. நான் ஆண்கள்ன்ற தலைப்புல நான் பேசுறேன். பெண்கள்ன்ற தலைப்புல மிகப்பெரிய ராஜ நடிகை ஆர் ஜெயலலிதா, நாடக உலகத்தை கட்டி ஆண்டாது. அவங்க பெண்கள்ன்ற தலைப்புல பேசுறாங்க. இதுதான் கொண்டே வச்சேன். 63 நாயன்மார்கள்ல காரைக்கால் அம்மையார் தலகால நடந்து போனா அம்மையே வருக அப்படின்னு இறைவன் கூப்பிட்டாரு. கூப்பிட்ட இறைவன் நீ போமா திருவாராங்காட்டுக்கு, அங்கே வந்து உன்னை ஆட்கொள்றேன்னு திருப்பி அனுப்பி விட்டாரு. ஆனா சுந்தரமூர்த்தி நாயனாரையும் சேரமான் பெருமானையும் 63 நாயன்மார்கள்ல உயிரோடு கைலைக்கு போன பெருமை சுந்தரருக்கும் சேரமானுக்கும் உண்டு. ஆண்களுக்கு தான் அந்த சிறப்பு உண்டு. பக்தியில் மிஞ்சி நின்றவர்கள் ஆண்களே என்ற தலைப்புல நான் பேசி முடிச்சுட்டு வந்துட்டேன். அடுத்து அவர் என்ன பேசுறதுன்னு தெரியாம நிற்கிறாங்க. அப்ப அந்த கூட்டத்தில் உட்கார்ந்துருந்த ஒரு ஆட்சி, வயதானவங்க, அவங்களுக்கு ஒரு 70-80 வயசு இருக்கும். அந்த ஆட்சி எந்திரிச்சு சொன்னாங்க, தம்பி நான் பேசலாமா அப்படின்னாங்க. சரி, தாராளமா பேசுங்க அப்படின்னு. அப்ப அந்த கூட்டத்துக்குள்ள இருந்துட்டு அவங்க சொன்னாங்க, ஏன் தம்பி ஔவையார் போகலையா அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவங்க சொன்ன அடுத்த நிமிஷம் எங்களை பார்க்குறீங்க, கண்ணுல இருந்து கண்ணீர் வடிது, அழுகுறாங்க. நான் எவ்வளவு பெரிய ஆள், எத்தனை மேடையை பார்த்தவ, ஆனா எனக்கு இந்த இது தெரியாம போயிடுச்சே, மறந்துட்டேனே அப்படின்ட்டு. தாயே உன் காலில் சரணம் அப்படின்றாங்க, அழுகுறாங்க. அப்புறம் நாங்கள் என்ன சொல்லி, ஏங்க இதெல்லாம் எத்தனை படிச்சிருந்தாலும் அந்த நேரத்துக்கு ஞாபகம் வரணும்ல அப்படின்னு சொல்லி அதை சரி பண்ணோம். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு சிறப்பு உண்டு. இப்ப நீங்க கண்டு வந்திருக்கிற கனியினால என்ன சிறப்பு இருக்கு? மகத்துவமான கனி, அன்று கண்டு வந்த கனியினால் தங்களுக்கு ஒரு படைவீடு, அதை காட்டிலும் சிறப்பான ஒரு படைவீடு உருவாக்க அடிப்படையான காரணம் அந்த கனியினுடைய சிறப்பை இதை எடுத்து கொடுக்கிறேன். மாங்கனிக்கு தேங்கதளி, மாங்கனிக்கு தேங்கதளி, பங்கனிக்கும் ஒரு பூங்கனிகை கண்டு மனம் பூரித்தேனையா. அக்கணிகை கணமே பொய்யாமல் கொய்தனைத்து காலையிலம் கதிரில் இன்பம் காட்சி தெரியுது உந்தன் காலையிலம் கதிரில் இன்பம் காட்சி தெரியுது, கடலையில் மகிழ் எழுந்து நடனம் முடியுது. பாங்கனிக்கும் தெங்கதளி பங்கனிக்கும் கண்டு மனோ பூரித்தேனையா. மாப்பழா வாழை என்று சொல்லக்கூடிய முக்கணிக்கு வேளாண் கனியினுடைய
சடையும் ஒரு 4 மாதம் பார்த்திபனா கண்ணனுக்கோர் 4 மாதம் பார்த்திபனம் கண்ணனுக்கோர் 4 சகமாதனி சாரித மகச சகமாதனி சாதனி சாரித மகச 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 சாக்கி வந்த முடியே ஆகமென முடியே சாக்கி வந்த முடியே மார்க்கத்தில் கண்ட அகத்தில் கண்ட மார்க்கத்தில் கண்ட கணிதனுக்கு உற்ற மார்க்கத்தில் கண்ட கணிதனுக்கு உற்ற சாக்கி வந்த முடியே 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 சுவை தரும் தேன் கனியே சுமைதரும் தேங்கனியே சுவை தரும் தேன் கனியே அதை நோக்கும் பொழுதே உலகனுக்கு நோக்கும் பொழுதே ஐம்புலன்களுக்கெல்லாம் நோக்கும் பொழுதே உலகனுக்கெல்லாம் சுவை தரும் தேன் கனியே 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 பச்சைகள் கண்டால் இந்நேரம கனியே பசிகள் கண்டாயிலே ரமகனியே பச்சைகள் கண்டால் இந்நேரம கனி பதி பதி தீராதோ நாரதரே தாரதரே பச்சிகள் கண்டால் பறந்தோடும் மாகையால் பச்சிகள் கண்டால் பறந்தோடும் மாகையால் பட்டா முட்டானே எட்டாத கொம்பில் இருக்கும் கனியே எட்டாத கொம்பில் இருக்கும் கனியே எப்படி தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் மலர் தொடுத்து மங்கு என்று வாழ்ந்திருக்கும் மலரோ மாலை வெள்ளம் கொண்டு நிலவோ தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடலெடுத்து தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடலெடுத்து காமன் போட வந்திருக்கும் வடிவோ அந்த தேவலோக மன்னவன் அவளொரு மேனகை என் அபிமான தாரடி அவள் அவளொரு மேனகை களையனும் பாடிடமில்லும் தேவதை களையனும் பாடிடமில்லும் தேவதை ஆவிய மேடையில் நடமாடும் பொன்மகள் ரஞ்சனி சிவரஞ்சனி உண்மையிலேயே நீங்க கண்டு வந்தது கனிதானா? இல்லை மச்சான் இளையவளான சுந்தரவள்ளி பெண் பார்த்து வந்து அதை ஆதியில கொடுத்த வாக்கு. ஆமா அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்று சொல்லக்கூடிய இரு மாதர்கள். ஆதியில கொடுத்த வாக்கின்படி மூத்தவள தெய்வயானைங்கிற பேர்ல தென்பரங்குன்றத்துல பரிசு பொருளாக பெற்றாச்சு. ஆமா மச்சான் இளையவளை பார்த்து வந்திருக்கீங்க. இளையவளை பார்த்து வந்தேன். இவனை எப்படி செல்லணும், எந்த வகையான திருமணம் புரியணும்? ஆக இப்படியே செல்லாமல் ஆ. வேடுவராக உருமாறி சென்று ஆ. மான்குட்டியை காணவில்லை என்று உரையாடி தங்க தமிழ் பேசி 8 வகை திருமணத்தை காந்தரம் என்று சொல்லக்கூடிய களவு வகை திருமணத்தை படித்து திருக்காட்சி தர வேண்டும் ஐயனி. ஆக வேண்டுமா
முதல்வனாக சென்று அன்னவளை சந்தித்து 8 வகை திருமணத்திலே காந்தர்வ மனம் என்று சொல்லக்கூடிய களவு மனம் புரிந்து உங்கள் அனைவருக்கும் காட்சி தர வேண்டாம். ஆமாம். மங்களம் உண்டாகட்டும். சரி. வாழ்க வளமுடன். எல்லாம் தங்களுடைய ஆசீர்வாதம். ஒரு கணப்பொழுதில் வாருங்கள். அழகு பொண்ணுமணி சிரிச்சா வெள்ளிமணி கிளியே கண்ணுரங்கு தூரி தூரி பச்சைமலை பூ உச்சி மலப்பேரு குட்டங்குடியேது நந்தவனப்பூ அழகே பொண்ணுமணி சிரிச்சா வெள்ளிமணி கிளியே கண்ணுரங்கு தூரி தூரி பச்சைமலை பூ உச்சி மலப்பேரு குட்டங்குடியேது நந்தவனப்பேரு முகம் பார்த்து வெண்ணிலா நாடு தாழாமல் தடம் பார்த்து அந்த வழி போக மூடாத்து முகம் பார்த்து வெண்ணிலா நாடு தாழாமல் தடம் பார்த்து அந்த வழி போக சித்திரத்து சோழ முத்துமணி மாடு முகத்திட தாரே துக்கம் என்ன மாடே மன்னமா வானவிழி முழெடுத்து மாறி விண்ணிலே சேலமும் நான் முடிச்சு தாரே பச்சைமலை பூ உச்சி மழை குட்டங்குடியே நந்தவன முகம் பார்த்து வெண்ணிலா நாடு தாழாமல் தடம் பார்த்து வந்த வழி போக மூணாத்து முகம் பார்த்து வெண்ணிலா நாடு தாழாமல் தடம் பார்த்து வந்த வழி போக சித்திரத்து சோழே முத்துமணி மாலே மொத்தத்திழ தாரே துக்கமிழ மானே மன்னமா வானவிழி எடுத்து மாறே விண்ணிலே மின் முடிச்சு சேலதச்சி தாரே பச்சைமலை பூ உச்சி மலத்தேரு நந்தவன பூவு அழகே பொண்ணு மணி சிரிச்சா வெள்ளிமணி அழகே பொண்ணு மணி சிரிச்சா வெள்ளிமணி விழியே கண்ணுரங்கு தூரி தூரி உச்சி மலத்தேரு நந்தவன சிறப்பான இடத்துல நன்றி நன்றி நன்றி. சிறப்பான இடத்துல நல்லதொரு வாய்ப்பு நீ மாறி விளங்கிய ஊர் பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளருக்கும் முக்கியஸ்தருக்கும் சுற்றுவட்டார நாடகங்கள் அன்பர்களுக்கும் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி தெரிந்து கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி கலந்த வணக்கம். மாஞ்சோலை கிளிதானோ மாழ்ந்தாலோ விப்பந்தோப்பு குயிலும் நீதானோ மாஞ்சோலை